ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் ஆகஸ்ட் மாதத்திற்கான இன்றைய தேவனுடைய வார்த்தையின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அளவற்ற தேவ கிருபைகளினாலும் நம்மை இந்த நாள் வரை தாங்கி சுமந்து கொண்டு வருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்வில் வருகிற உபத்திரவத்தின் நிமித்தமோ, நாம் சந்திக்கிற போராட்டங்களின் நிமித்தமோ ஒரு நாளும் சத்துருவின் இஷ்டத்திற்கும் சத்துருவின் விருப்பங்களுக்கும் நம்மை ஒப்பு கொடுத்து விடாமல், அவர்கள் எதிர்பார்த்ததற்கு உயர்வான எண்ணங்களை நம்மேல் வைத்து நம்மை நடத்துகிற தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலே ஆண்டவரை மனதார துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த ஆகஸ்ட் மாதத்திற்காக தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து தேவ சமூகத்தில் காத்திருந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய ஆவியில உணர்த்தி என்னுடைய இருதயத்திற்குள்ளே அமர செய்த ஒரு வேத வார்த்தை பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 17வது வசனம். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்ய போகிற, கர்த்தரால் உங்களுடைய வாழ்க்கையில் செய்யப்பட போகிற மகிமையான காரியங்களை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். கடந்த 7 மாதங்கள் நீங்கள் துக்கப்பட்டு இருக்கலாம், நொறுக்கப்பட்டு இருக்கலாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கில உருவ கடந்து வந்து கொண்டிருக்கலாம், சத்துருவினுடைய அக்கினி ஆஸ்திரங்கள் உங்கள் மேல் எய்யப்பட்டு இருக்கலாம், உங்களுக்கு விரோதமான மனிதர்கள் எழும்பி பல விதங்களிலே உங்களை குற்றப்படுத்தி உங்களை மனமடிவாக்கி சோர்வுக்குள்ளாக்கி இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் கர்த்தரால் செய்யப்பட்ட சகல மகிமையான காரியங்களை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். நீங்கள் சந்தோஷப்படும்படி கர்த்தரால் காரியங்கள் செய்யப்படும். நீங்கள் சந்தோஷப்பட்டு தேவனை துதிக்கும்படி கர்த்தரால் காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்படும். இந்த வேத பகுதியினுடைய துவக்கம் நீங்கள் 10வது வசனத்தை கவனித்தால், ஒரு ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே இயேசு போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தால் அந்த ஸ்திரியை கண்டு இயேசு அழைத்து அவளை விடுதலையாக்கினார். விடுதலையாக்கினதை கண்ட ஜனங்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், கர்த்தரால் செய்யப்பட்ட மகிமையான காரியங்கள். தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை காலங்கள் நீங்கள் நிமிர முடியாதபடி கூனி குறுகி போயிருந்த ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நிமிர பண்ண போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இத்தனை வருடம் கொண்டிருந்த சத்துருவினுடைய போராட்டங்கள், பிசாசினுடைய போராட்டங்களிலே இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை தரப்போகிறார். இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய சரீரத்தில் வருட கணக்காக உங்களுடைய சரீரத்தை பலகீனப்படுத்தி, உங்களுடைய தசைகளை எலும்புகளை பலகீனப்படுத்தி, உங்களுடைய சரீர உறுப்புகளை பல வருடங்களாக பலகீனப்படுத்தி இருந்த பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது உங்களை விடுதலையாக்குகிறது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்,
இந்த மணி நேரத்துல யார் யாருடைய சரீரத்துல இயேசுவே பலவீனப்படுத்துகிற ஆவிகள் சரீரத்தை அடிமைப்படுத்தி சரீரத்தை கட்டி வைத்திருக்கிறதோ அத்தனையையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சரீரத்தை விட்டு விலகட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை கட்டி வைத்திருந்த பலவீனப்படுத்துகிற ஆவிகள், உங்களுடைய ஆரோக்கியத்தை திருடி வைத்திருந்த பலவீனப்படுத்துகிற ஆவிகள், உங்களுடைய பொருளாதாரத்தை பலவீனப்படுத்தும்படி இருந்த பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே, இந்த நாட்களிலே அவைகளை உங்களை விட்டு துரத்த போகிறார். உங்களுடைய குடும்பத்தை விட்டு துரத்த போகிறார். உங்களுடைய நிகழ்காலத்தை விட்டு அந்த பொல்லாத பலவீனப்படுத்துகிற கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்பட போகிறது. இந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே இத்தனை காலங்கள் சத்துரு கட்டி வைத்திருந்த கட்டுகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அவைகள் அவிழ்க்கப்படுகிறது, அவைகள் நிர்மூலமாக்கப்படுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு அந்த தேவ ஆலயத்துல, அந்த கொஞ்சம் கூட இயேசு கிறிஸ்து அந்த தேவ ஆலயத்துல பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்டிருந்த அந்த ஸ்திரீயை விடுதலையாக்கினார். உடனே அவள் நிமிர்ந்தாள். வேத வார்த்தை சொல்லுகிறது, அவள் தேவனை மகிமைப்படுத்தினாள். உங்க வாழ்க்கையில நிமிர முடியாத அளவுக்கு எந்த போராட்டங்கள் இருந்ததோ, தலையை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவுக்கு எந்த உபத்திரவங்கள் உங்கள் வாழ்க்கையில இருந்ததோ, அவைகளை எல்லாம் இயேசு உடைத்தெறிந்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். உங்கள் வாழ்க்கையில இருக்கிற கடன் பிரச்சனை, உங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டம், உங்க வாழ்க்கையில இருக்கிற அவமானங்களின் நிமித்தம் நீங்கள் இந்த தேசத்துல தலை நிமிர்ந்து நிற்க முடியாதபடி, தலை நிமிர்ந்து நடக்க முடியாதபடி உங்க வாழ்க்கையில எந்த போராட்டம் இருந்தாலும் அதுல இருந்து ஒரு விடுதலையை கொடுத்து உங்களை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். உங்களுடைய அவமானங்கள், உங்களுடைய துக்கங்கள், உங்கள் மேல் இருக்கக்கூடிய இச்சக வார்த்தைகளை கர்த்தர் உடைத்தெறிந்து சத்துருவை உங்க எல்லையிலிருந்து துரத்தி உங்களை விடுதலையாக்க போகிறார். இயேசு கிறிஸ்து 18 வருஷம் அப்படி சத்துருவினால் கட்டப்பட்டு இருந்த அந்த ஸ்திரீயை விடுதலையாக்கி நிமிர்ந்து நிற்க பண்ணினாரே, அப்படியே உங்கள் வாழ்வில் இருக்கிற சகல அவமானங்களையும், சகல நிந்தைகளையும், சகல துயரத்தையும், துன்பத்தையும் உங்க வாழ்க்கையை விட்டு நீக்கி உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ண போகிறார். நீங்கள் தேவனுடைய செய்கையை பார்ப்பீர்கள். அந்த தேவாலயத்துல இருந்த அத்தனை ஜனங்களும் கண்கூடாக இந்த ஸ்திரியை இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினதை கண்டு கர்த்தரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். இந்த 8வது மாதம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 8:8 அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டானது போல உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் அடைவீர்கள். உங்களுடைய சஞ்சலம், தவிப்பு ஓடி போகும். இந்த வார்த்தையை நம்புங்கள், இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்கள். நான் என் தேசத்தில் நிமிர்ந்து நடப்பேன், நான் இந்த சமுதாயத்தில் நிமிர்ந்து நடப்பேன், நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் என்று உங்களுடைய வாய்களை திறந்து நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் விசுவாசிக்கிறபடி, நீங்கள் வாய் திறந்து அறிக்கையிடுகிறபடியே உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மகிமையான காரியங்களை உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் பார்ப்பார்கள். 18 வருஷமா இந்த ஸ்திரீயை பார்த்தார்கள். கூனி போய் கடந்தாள், குறுகி போய் கடந்தாள், கொஞ்சம் கூட நிமிர முடியாமல் கடந்தாள். 18 வருஷம் பலவீனப்படுத்துற ஒரு ஆவியின் போராட்டத்திற்குள்ள அவள் சிக்கி இருந்தாள். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், இயேசு ஒரு வார்த்தையை சொன்னார், விடுதலை அடைந்தார். கர்த்தரால் செய்யப்பட்ட இந்த காரியத்தை கண்ட ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள்.
உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் இத்தனை நாள் உங்களுடைய பிரச்சனையை, உங்க போராட்டத்தை, உங்க உபத்திரவத்தை, உங்க மேல இருக்கிற அவமானங்களை நினைத்து இத்தனை நாள் இந்த போராட்டம் இருக்க, இத்தனை நாள் இந்த பிசாசுடைய போராட்டத்தில் இருக்காளே, இத்தனை நாள் நிமிர முடியாம இருக்கிறானே, உங்களுடைய இயலாமையை கண்ட ஜனங்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய தொடுதலினால், இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வையினால், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினாலே நீங்கள் இத்தனை நாள் எந்த ஜனத்திற்கு முன்பாக, எந்த சமுதாயத்திற்கு முன்பாக தலை நிமிர முடியாமல் கூனி குறுகி போய் கிடந்தீர்களோ அந்த ஜனங்கள் காண்பார்கள். நீங்கள் விடுதலையாக்கப்பட்டதை காண்பார்கள். நீங்கள் நிமிர்ந்து நிற்கிறதை பார்ப்பார்கள். உங்கள் வாழ்வில் இருந்த பிசாசின் போராட்டங்கள் உங்களை விட்டு விலகி போனதை கண்டு கர்த்தரால் செய்யப்பட்ட மகிமையான காரியத்தை குறித்து சந்தோஷப்படுவார்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதத்தை கண்டு, விடுதலையை கண்டு, நீங்கள் நிமிர்ந்து நிற்கிறதை கண்டு சந்தோஷப்படும்படி ஆண்டவர் செய்வார். நம்பிக்கையோடு இந்த மாதத்தில் அற்புதங்களை எதிர்பாருங்கள். இன்றைக்கே எதிர்பாருங்கள். ஆண்டவரே, இன்றைக்கு நான் இந்த அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன், இன்றைக்கு நான் ஒரு விடுதலையை எதிர்பார்க்கிறேன் என்று தேவனுடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த 8வது மாதத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய திரு சமூகத்திற்கு முன்பாக வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தரால் செய்யப்பட்ட சகல மகிமையான காரியத்தை குறித்து அன்றைக்கு அந்த தேவாலயத்தில் இருந்தவர்கள் எப்படி சந்தோஷப்பட்டார்களோ அப்படி இந்த 8வது மாதம் எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற சகல மகிமையான காரியங்களிலே நாங்கள் சந்தோஷப்பட போகிறோம். எங்கள் குடும்பத்தார், எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு உம்மை மகிமைப்படுத்த போகிறார்களே, அதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். 8வது மாதம் கர்த்தரங்களை நடத்துங்க. நீர் ஊற்றுகளை காண செய்யுங்க, நன்மைகளை காண செய்யுங்க. வறட்சிகள் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும், வியாதிகள் மறைந்து போகட்டும், சுகவாழ்வு துளிர்க்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.